தேனியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். Carefully you will find one line in memory of Anita. எங்களுடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் ஒரு வரி இருக்கும். அது அனிதாவினுடைய நினைவுகளை நாங்கள் உள்வாங்கி அவள் நினைவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் அந்த வார்த்தை. One line that honors the young women of Tamil Nadu. அந்த ஒரு வரி தற்கொலை செய்து கொண்ட அந்த பெண்ணை பெருமைப்படுத்தி கௌரவப்படுத்துகிறது. And the line in the manifesto says Tamil Nadu will decide if they want NEET or they do not want NEET. எங்கள் தேர்தல் அறிக்கையில் உள்ள அந்த ஒரு வரி சொல்லுகிறது நீட் தேர்வு வேணுமா வேண்டாமா என்பதை தமிழ்நாடு முடிவு செய்து கொள்ளும் என்று எங்கள் தேர்தல் அறிக்கை சொல்லுகிறது. No one will impose on Tamil Nadu. யாரும் தமிழகத்தின் மீது எதையும் நிர்பந்தப்படுத்த முடியாது. And there are many examples in this manifesto where we have listened to the voice of different people, farmers, different states, women, traders. We have put everybody's voice inside this manifesto. எங்கள் தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதை போன்ற பல்வேறு உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்திலேயும் மாணவர்களுடைய குரல் ஒலிக்கும், சில இடங்களிலே தொழிலாளர்களுடைய குரல் ஒலிக்கும், சில இடங்களிலே சிறு வியாபாரிகளுடைய குரல் ஒலிக்கும், சில நேரங்களிலே இந்த தேசத்தினுடைய இளைஞர்களுடைய குரல் ஒலிக்கும். And I must tell you that all of us are very proud of the manifesto and the conversations that led to the manifesto. நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். இப்படிப்பட்ட அற்புதமான தேர்தல் அறிக்கையை தயாரித்தவர்கள் என்கிற முறையிலும் அதற்காக நாங்கள் ஏற்றுக்கொண்ட உரையாடல்களை குறித்தும் நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். When we started building the manifesto, the team met me and I told the team, I don't want to listen to your voice. I want to listen to the voice of Tamil Nadu. I want to listen to the voice of Maharashtra. I want to listen to the voice of the farmers. I want to listen to the voice of the youngsters. Tell me what the youngsters, what the different states want to put in the manifesto. இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்காக நாங்கள் நியமித்த குழு உறுப்பினர்களிடம் நான் ஒன்றை தெளிவுபடுத்தினேன். இந்த தேர்தல் அறிக்கையில் நான் உங்கள் குரலை கேட்க விரும்பவில்லை. இந்த தேர்தல் அறிக்கையிலே நான் தமிழ்நாட்டின் குரலை கேட்க விரும்புகிறேன், மகாராஷ்டிராவின் குரலை கேட்க விரும்புகிறேன், உழைக்கின்றவர்களுடைய குரலை கேட்க விரும்புகிறேன், விவசாயிகளுடைய குரலை கேட்க விரும்புகிறேன், மாணவர்களுடைய குரலை கேட்க விரும்புகிறேன், இளைஞர்களுடைய குரலை கேட்க விரும்புகிறேன் ஒழிய உங்கள் குரலை கேட்க விரும்பவில்லை என்பதை நான் மிக தெளிவாக சொல்லிவிட்டேன். Our manifesto should be respectful to the people's voice. நாங்கள் தயாரித்திருக்கிற இந்த தேர்தல் அறிக்கை மக்களுடைய விருப்பத்தை உள்வாங்கி அவர்கள் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். So now I'd like to tell you a few things that we have put in our manifesto. நான் இப்பொழுது உங்களிடம் அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கின்ற சில செய்திகளை மட்டும் உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். The most revolutionary idea in our manifesto is called Nyay or justice. இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய புரட்சிகரமான அம்சம் நியாய் என்கிற அந்த அற்புதமான திட்டம். It is a new scheme that the Congress party is going to roll out after 2019 election. 2019 தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டு மக்களுக்கு செய்ய இருக்கின்ற மகத்தான திட்டம் தான் அந்த நியாய் என்கிற திட்டம். And no government in the world has attempted such an idea. உலகத்தில் எந்த பகுதியில் இருக்கிற எந்த அரசும் இதுவரை அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை மேற்கொண்டதில்லை என்பதை நான் மிக பெருமையோடு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். And the idea is very simple. ஆனால் மிக எளிமையான அர்த்தம் அது. If Narendra Modi can give thousands of crores of rupees to 15 of the richest businessmen in India, then the Congress party can give money to the poorest people in India. இந்த தேசத்தினுடைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை 15 கோடீஸ்வரர்களுக்கு கொடுக்கின்ற போது காங்கிரஸ் கட்சி அதே பணத்தை இந்த நாட்டின் ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி வழங்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். We will not give money to 15 people. நாங்கள் 15 கோடீஸ்வரர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம். We will not even give money to lakhs of people. நாங்கள் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு பணத்தினை கொடுப்போம். We will give money to 25 crore people. நாங்கள் 25 கோடி மக்களுக்கு அந்த பணத்தை வழங்குவோம். And we will not give 3.5 paisa like
the NDA government wants to do. 3.5 paisa. They want to give 3.5 paisa. இதுவரை நம்முடைய மோடி அரசாங்கம் ஒரு நாளைக்கு 3.5 பைசாவை தான் இந்த நாட்டினுடைய ஏழை மக்களுக்கு வழங்கி இருக்கிறது. We will not give 5 or 6 rupees. நாம் 5 அல்லது 6 ரூபாய் கொடுக்க மாட்டோம். No. We are going to give 20% of the poorest people in India 72,000 rupees a year. இந்தியாவிலே இருக்கின்ற 20 விழுக்காடு அடித்தட்டு மக்களுக்கு ஒரு வருடத்திற்கு 72,000 ரூபாயை காங்கிரஸ் கட்சி வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். Can you imagine? Can you imagine? The poorest 20% of this country will get 3,60,000 rupees per family in 5 years. நீங்கள் தயவு செய்து கற்பனை செய்து பாருங்க. இந்த நாட்டிலே இருக்கின்ற 20 விழுக்காடு குடும்பங்கள் 5 ஆண்டுகளிலே ஏறக்குறைய 3,60,60,000 ரூபாயை பெறுவார்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து எண்ணி பாருங்க. Mr. Narendra Modi promised 15 lakhs per person. He lied. நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொருவர் கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன் என்று சொன்னார். I will tell you from this stage that we cannot give you 15 lakhs a person. நான் இந்த மேடையில் நின்று சொல்லுகிறேன், நான் 15 லட்சம் தர முடியாது. I have not come here to lie to you. I have not come here to lie to you. நான் இங்கு உங்களிடம் பொய் சொல்வதற்காக நான் வரவில்லை. Because if we give 15 lakhs a person, we will destroy the Indian economy. 15 லட்சம் நான் யாருக்கா எல்லோருக்கும் கொடுத்தேன் என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை நான் சீரழித்து விடுவேன். But we can give 3,60,000 rupees a person. ஆனால் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏழை மக்களுக்கு 3,60,60,000 ரூபாய் நிச்சயமாக கொடுக்க முடியும். அதை எங்களால் செய்ய முடியும். Without causing any damage to the Indian economy. இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்திற்கு எந்தவிதமான செலவும் இல்லாமல் அந்த மாபெரும் திட்டத்தை எங்களால் நிறைவேற்ற முடியும். In fact, surprisingly, giving this money to the poorest people will strengthen India's economy. இப்படி ஏழை மக்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கின்ற போது அது இந்திய பொருளாதாரத்தை மேலும் வலுவுள்ளதாக்கும். I would like to explain to you how. I would like to explain how. அது எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Mr. Narendra Modi did Notbandi and he did Gabbar Singh tax. நரேந்திர மோடி அவர்கள் பணமதிப்பு இழப்பு நடவடிக்கையையும் கபர் சிங் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக கொடுமையான ஜிஎஸ்டி வரியையும் மக்கள் மீது விதித்தார். He took money out of your pockets. உங்கள் பைகளில் இருக்கின்ற பணத்தை அவர் எடுத்துக்கொண்டார். He stole from the women sitting in this crowd. இந்த அரங்கத்திலே உட்கார்ந்திருக்கிற பெண்களிடமிருந்து அவர் அந்த பணத்தை திருடி கொண்டார். He forced them to put their money in the bank. அவர்கள் கையில் இருக்கிற பணத்தை வங்கிகளிலே போட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். He made them suffer. அவர்கள் துன்புறுவதற்கும் அவர்கள் வேதனைப்படுவதற்கும் அவர் வழிவகுத்தார். Like these women, he stole money from small shopkeepers, from small business owners, from middle-sized business owners, from the youngsters of this state. இதை போல பல லட்சக்கணக்கான ஏழைகளிடமிருந்து, பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களிடமிருந்து, பல லட்சக்கணக்கான விவசாயிகளிடமிருந்து அந்த பணத்தை அவர் திருடி கொண்டார். With Gabbar Singh tax, he imposed 5 different types of taxes, 5 different layers of tax. கபர் சிங் டாக்ஸ் என்கிற பெயரிலே 5 வகையான மிக கொடுமையான வரியை இந்த நாட்டு மக்கள் மீது விதித்தார். Forced our small businessmen to fill forms every day. ஒவ்வொரு நாளும் பல பாரங்களை, பல படிவங்களை அவர்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய மிக கொடுமையான வழிமுறைகளை வகுத்து கொடுத்தார். Charged 28% tax to India. 28 விழுக்காடு வரி, உலகத்திலே எங்கும் இல்லாத வரியை இந்திய நாட்டு மக்கள் மீது விதித்தார். And he took this money from you to give it to his friends like Anil Ambani, Mehul Choksi, Nirav Modi, Vijay Mallya. இந்த பணத்தை உங்களிடமிருந்து எடுத்து அவருடைய நெருங்கிய நண்பர்களான நிரவ் மோடி, மெஹுல் சோக்சி, மல்லையா போன்றவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தார். And when he took this money from you, when he took this money from our mothers and sisters, they no longer could buy things. உங்களிடமிருந்து அந்த பணத்தை எடுத்த பிறகு, இங்கே இருக்கின்ற பெண்களிடமிருந்து அந்த பணத்தை எடுத்த பிறகு அவர்கள் தங்களுடைய வாங்கும் சக்தியை இழந்து விட்டார்கள். Their purchasing power collapsed. அவர்கள் முழுமையாக வாங்குகின்ற சக்தியை இழந்து நிற்கிறார்கள். When their purchasing power collapsed, goods were left lying in the factories. மக்களிடம் வாங்கும் சக்தி குறைகின்ற போது தயார் செய்த பொருட்களை வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் தொழில் மந்தமாகிறது. Factories stopped producing goods. தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்யாமல் முடங்கி விடுகின்றன. And when factories stopped producing goods, they stopped hiring people. தொழிற்சாலைகள் மூடப்படுகின்ற போது அவர்கள் புதிதாக வேலைக்கு ஆள் சேர்ப்பதில்லை. And when they stopped hiring people, unemployment shot up.
அப்படி ஆள் சேர்ப்பதை நிறுத்துகின்ற போது வேலையில்லா திண்டாட்டம் பெருகுகின்றது. So Narendra Modi started a negative economic cycle. எனவே நரேந்திர மோடி செய்த அத்தனை நடவடிக்கைகளும் எதிர்மறையான விளைவுகளைத்தான் இந்த தேசத்தில் ஏற்படுத்தின. He pulled the petrol out of the engine and then he switched off the engine. பெட்ரோலை இன்ஜினிலிருந்து எடுத்துவிட்டு உடனே அந்த இன்ஜினை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டார். And he gave the key to the 15 richest people in the country. அந்த சாவியை தூக்கி 15 கோடீஸ்வரரிடம் கொடுத்து விட்டார். Now with Nyay, we are putting petrol back into the engine. நியாய் திட்டத்தின் மூலம் மீண்டும் இந்திய வாகனத்திலே நாம் பெட்ரோலை திரும்ப போடுகிறோம். The moment we put petrol back into the engine, you will start to buy things again. அந்த இன்ஜினில் பெட்ரோல் போன உடனே உங்கள் கையில் இருக்கிற சாவியை வைத்து அந்த இந்தியா என்கிற இன்ஜினை நீங்கள் இயக்க முடியும். You will start to buy shirts, pants, shoes, phones, sarees. அந்த பணம் உங்கள் கைகளுக்கு வந்த உடனே நீங்கள் சட்டை வாங்குவீர்கள், ட்ரவுசர் வாங்குவீர்கள், ஷூஸ் வாங்குவீர்கள், பல்வேறு பொருட்களை வாங்குவீர்கள். Tirupur, the textile hub that was destroyed by Narendra Modi, will start up again. பின்னலாடை தொழிலுடைய தலைநகரமாக இருந்த திருப்பூர் இந்த நரேந்திர மோடியுடைய நடவடிக்கையாலே முழுவதுமாக முடங்கி சீரழிந்து கிடக்கிறது. Kanchipuram, the silk capital of India that was destroyed by Narendra Modi, will start again. பட்டுத் தொழிலின் தலைநகரமான காஞ்சிபுரம் நாம் ஆட்சிக்கு வந்தவுடனே மீண்டும் புத்துயிர் பெற்று எழுச்சி பெறும். And as these factories start to produce more goods, your children will get jobs in these factories. இந்த தொழிற்சாலைகள் மீண்டும் தொடங்கி வேலை செய்ய ஆரம்பித்த உடனே உங்கள் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். And the Indian economy will jumpstart. நம்முடைய இந்திய பொருளாதாரம் ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கான முன்தல் தாவலை எடுக்கும். And everybody will be much happier. And ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். Except Mr. Modi. மோடியை தவிர. Modi will be upset. Modi will be upset because he will not be able to give thousands of crores of rupees to Anil Ambani. மோடி எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை எடுத்து கோடீஸ்வரர்களுக்கு கொடுக்கும் போதுதான் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். Modi will be